இன்றைக்கி அமித்ஷாவோட என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். அமித்ஷாவோட டெல்லி விசிட்டு பற்றி ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒன்று வந்திருக்குப்பா. முக்கியமான ஊடகங்களே இதை போட்டிருக்காங்க. கர்ச்சீஃபை வைத்து முகத்தை மறைத்தபடி வந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். சன் டிவியில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போட்டுக்கிட்டே இருக்குது தம்ப்நெயில் மட்டும். ஆனால் அந்த ஃபோட்டோ மட்டும் வந்துடும். அது பழனிசாமி இல்லை தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார். எப்பயும் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு தலைவர்கள் வந்து அந்த டிரைவர் இங்கிட்ட இருக்காருன்னு வச்சுக்கிட்டு உட்காருவாங்க. இப்போ என்னடா பின்னாடி உட்காந்துருக்காரு, ஃபேஸும் ஒன்றும் தெரில, ஆனால் கர்ச்சீஃப் மட்டும் 3 மணிக்கு இருக்குன்னு போயிட்டாரு. பழனிசாமி போயிட்டாரு. அரை மணி நேரம் நீடித்த சந்திப்புன்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இந்த வண்டியில் அனுப்பிச்சி விட்டுட்டு 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு தலைவர்கள் எல்லாம் ஒரு வேலுமணி, கேபி முனுசாமி, சிவிஎஸ் இவர்களோடு சந்திப்பு நடந்தது. அதற்கு பிறகு அந்த கார் இந்த பக்கம் சுத்தலில் விட்டுட்டு எல்லா பிரேக்கிங் போட்டாங்க. கர்ச்சீஃபை வைத்து. சரி, அமித்ஷாவை போய் பழனிசாமி பார்க்குறாருன்றது மறைக்கக்கூடிய விஷயம் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? போயிட்டார், உள்ளே போயிட்டார். ரைட்டாப்பா? இங்கே இவங்களெல்லாம் சந்திக்கிறாரு. ஃபஸ்ட்டு சிபி ராதாகிருஷ்ணன் பார்க்குறாரு. அதற்கு பிறகு மற்ற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அமித்ஷாவை பார்க்கிறார்கள். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டாங்கன்றது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ரைட்டா? வெளியில் வரும்போது எதுக்குப்பா மொத்தம் மறைக்கணும்? இன்னும் குற்றவாளியா? நானும் அதை தான் சார் நினச்சேன். போனால் வெளியில் வந்து தானே ஆகணும். அங்கே குடும்பமாக நடத்த போகிறாரு. இபிஎஸ் வந்து சரியான அரசியலை பண்ணக்கூடியவர். அது மாதிரி ஏன் இபிஎஸ் செய்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் சார். போயிட்டார் இபிஎஸ், முகத்தை மறைச்சு. இவங்களுக்கு இது பிரேக்கிங் நியூஸ். முகத்தை எதற்கு மறைக்கிறார்? சிம்பிளாக நமக்கு இது தெரியவே வேணாம். யோசிச்சா தெரியும். போகும்போது உள்ளே போகிறார். எப்படி இருந்தாலும் வெளியில் வந்து தான் ஆகணும். முகத்தை மறைக்கிற அளவுக்கு என்ன தேவை? அதுதான் உள்ளே போயிட்டாருன்னு ஊருக்கே தெரியுது. வெளில வரும்போது மட்டும் எதுக்கு மறைக்கணும்? அப்போ இந்த ஆள் ஏதோ பண்ணுறாரு. போனது பழனிசாமியான்னு கண்டுபிடிங்கன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு. இது ஏதோ வேலை பார்க்குறாங்க அவங்க, செக் பண்ணு, இன்னும் உள்ளே தான் இருக்கார். இதான் ஜேர்னலிஸ்ட் பண்ணும். அந்த காரில் யார் போனதுன்னு பாரு, உள்ளே இருக்காங்களான்னு செக் பண்ணு. அதுக்கப்புறம் அமித்ஷா வீட்டையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த கார் ஒன்று வரும், அதில் சிரிச்சுக்கிட்டு வந்திருப்பார் பின்னாடி. இப்போ இதை ஏன் சார் இபிஎஸ் பண்ணுறாரு? கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? டைவர்ட் பண்ணி விடணும். 2 மணி நேரம் அமித்ஷாவை சந்திச்சார் அப்படின்னா அதுவும் ஒரு தேவையில்லாத விவாதங்களை உருவாக்கும். 2 மணி நேரம் ஹோம் மினிஸ்டர் என்ன பேசினார், அப்படி நான் எவ்வளோ நேரம் பேசினேன், எப்போ பேசினேன், என்ன பேசினேன்றதே உங்களுக்கு தெரியக்கூடாது என்று அவர் விரும்புவதாக இருக்கலாம் அல்லவா? இந்த காரணத்தினால்தான் அதிமுகவின் உள் விவகாரங்களில் பிஜேபி தலையிடுவதாக இல்லை. இதை நான் அன்னையிலேருந்தே நாம் மட்டும்தான், சவுக்கு மீடியா மட்டும்தான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சார், சந்திக்கவே இல்லை. அமித்ஷா ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தாருன்னு நான் சொன்னேன். போய் அமைதியாக சத்தம் போடாமல் இருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க, அவர் பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். ரைட்டா? டிடிவியோ சசிகலாவையோ அவர் சந்திக்க மாட்டார்ன்றதையும் சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் சந்திச்சாரப்பா? பிஜேபி இதில் தலையிடுறதா இல்லை, செங்கோட்டையனை என்கரேஜ் பண்ணலன்றதையும் நான் சொன்னேன். அதே போல் டிடிவி தினகரன் அண்டு ஓபிஎஸ்ஸை பிஜேபி என்கரேஜ் பண்ணலை, அவங்க இதை விரும்பலை, அண்ணாமலை தான் இதை பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். கரெக்டாக? நீங்கள் அண்ணாமலை வழி கொண்டு வந்துட்டாங்களா? ஓபிஎஸ் வழி கொண்டு வந்துட்டாங்களா? டிடிவி தினகரன் சேர்த்துக்கிறதாவே அவங்க இல்லை. அவர் ஓவர் ப்ளே பண்ணிட்டார் டிடிவி. அவருக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல. அண்ணாமலை பயங்கரமான தில்லாலங்கடி. இன்னொன்று, டிடிவி தினகரனோட மனசும் இதை விரும்புது இல்லையா? பழனிசாமியை இழிவாக பேசணும். நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். நீ யாருப்பா ஒத்துக்கிறதுக்கு? அவரோட விருப்பம் அது. திருப்பி அந்த 2016க்கு முன்பு சசிகலா குடும்பத்திற்கு இருந்த செல்வாக்கு என்ற காலகட்டத்தில் டிடிவி தினகரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அன்னைக்கு தே கேன் டாக் எனி திங். டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டுலாம் பேசும். அதிமுக தலைவர்கள் பார்த்துங்க, சின்ன மாட்டை கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு தான் இருப்பாங்க. அந்த காலம் முடிந்து போய்விட்டது. That chapter is closed. Sasikala and family drew their power through Jayalalitha. When Jayalalitha is no more, where is their power? இன்னைக்கு it is only பழனிசாமி who has the power. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் மீண்டும் போய் இந்த குடும்பத்துக்கிட்ட கூட கும்பிடு போட்டு நிற்கணுன்ட்டு அதிமுகவில் எந்த தலைவருமா விரும்புவார்? ஆனால் டிடிவி தினகரன் அந்த காலகட்டத்திலே வாழ்கிறாரு. நான் பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்காட்டினா போங்க சார். அப்படி கும்பிடு போட்டாலும் இவர் என்ன 200 தொகுதியில் ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இருக்கு. எக்ஸாக்ட்லி. யூ ஜஸ்ட் கமெண்ட் 2%. 20 தொகுதியில் நீங்கள் போடுவீங்களா? பிஜேபி இன்னைக்கு நினச்சா உங்களை தேர்தலே போட்டியிட விடாமல் பண்ண முடியுமா? முடியாதா? தூக்கி உள்ளே வச்சுட்டு வரல. முடியுமா? முடியாதா? செய்யாதவங்களா? நல்லவங்களா? அவங்க நியாய தர்மம் பார்க்குறவங்களா? அப்படி இருக்கும்போது அந்த கட்சியவே எதுக்கலான்ட்டு அண்ணாமலை சொல்கிறாருன்னு அந்த ஆளு பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யலாமா? நேற்று என்ன பேசினார் பார்த்தீங்களா? உங்ககிட்ட ஃபோனில் பேசி, அண்ணே விட்டாதீங்க, நீங்கள் நான் ஏற்றுக்க மாட்டேன் இபிஎஸ்ன்னு நில்லுங்க, அப்போ தான் நான் பேச முடியும் மேலே அப்படின்னு இந்த ஆள் சொன்னதை நம்பி பேசுனா, அண்ணாமலை போய் பிரம்மாண்ட கூட்டம் வருது பழனிசாமின்னு பேசிகிட்டு இருக்காரு. டிடிவி நிலைமை என்ன இருக்கும்? டிவியில் பார்த்தா அடப்பாவி, ஐயோ ஐயோ ஒன்றை நம்பி
இப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு டிடிவி முன்னாடி சொல்லுங்க. இப்போ என்டிஏ கூட்டணியிலே சேர்த்துக்க போறது இல்லைன்னு சொல்றீங்களாங்க சார்? நாங்கள் சொல்றபடி கேட்டு அண்ணாமலை எப்படி பழனிசாமிக்கு கூட்டம் அதிகம் வருதுன்னு சொல்றாரோ அதே மாதிரி நீயும் சொல்லு, சேர்த்துக்கிறோம். இதான் டீல். அமமுகவுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டுகள் இருக்குதானே சார்? 2% ஜெயிக்கிற கூட அளவு இல்லைனாலும் தோற்கடிக்கக்கூடிய அளவு இருக்குதுல்ல? இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் இருக்கிறதோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமமுக நிர்வாகிகளை அதிமுகவில் சேர்றியா இல்லையான்னு சொன்னால் சேர்ந்துட போகிறாங்க. தேர்தல் ஆணையம் யாரோட கூட்டணி வைத்திருக்கிறது? பிஜேபியோடு. அமமுகவின் வேட்புமனுக்களை மட்டும் ரத்து செய்தால், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இதெல்லாம் முடியுமா முடியாதா? முடியும் சார். ரைட். இவ்வளோ நாளாக என்ன சின்னமாக வச்சுருந்தாரு? குக்கர். அப்புறம் தொப்பி. ரைட்டா? சம்மந்தமே இல்லாத வான்கோழின்னு ஒரு சின்னம் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு சின்னம். இதெல்லாம் பண்ண முடியுமா முடியாதா? இப்போவே குக்கரா தொப்பியான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தா முடியுமா முடியாதா? முடியும் சார். போட்டி போடுறதுக்கு நீ இருந்தால் தானேப்பா. அப்படி இல்லைன்னா உனக்கு தனி சின்னமே கிடையாது, தாமரை சின்னத்தில் நில்லுன்னுவாங்க. என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போது எப்போவுமே ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து நீங்கள் அதை பெரிதுபடுத்தும் போது பிளான் பி ஒன்று இருக்கணும். ஓகேவா? ஓபிஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இசட் வரைக்கும் வச்சுருக்காரு. என்னென்னா பொசுக்குன்னு விழுந்துருவார். என்ன பாஸ் இப்படி போய் பேசிக்கிட்டு, கீழே இருக்க என்ன மேலே தேடாதீங்க, கீழே இருக்கேன். நீங்கள் என்ன தெரியுங்க, நானே வந்துட்டேனே. இவர் ஓவர் ப்ளே பண்ணிட்டாரு. நான் எப்படி ஒத்துக்குவேன் பழனிசாமியை அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டாரு. நேற்றைய அமித்ஷா மீட்டிங்கில் இதுவும் விவாதிக்கப்பட்டிருக்குது. டிடிவி தினகரன் எப்படி பேசிகிட்டு இருக்கார் பாருங்கன்றதை எடப்பாடி பழனிசாமி ஹைலைட் பண்ணுறாரு. அவர் வேண்டாம் விட்டுருங்கன்ட்டார். அவர் ஓட்டை எப்படி கவர் பண்ணுறதுன்றதை நாம் பார்ப்போம். வேண்டான்ட்டார். இப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது டிடிவி முன்னாடி? பிஜேபி அவங்க சின்னத்தில் நிற்கணும் சார், அவங்க கூட சேர்ந்துக்கு. இல்லைன்னா அவங்க சின்னத்தில் நின்று அவங்க கூட நின்னாலும் பழனிசாமி தானே முதல்வர் வேட்பாளரை சொல்லணும். ஆமாம் சார், ஒன்று ஏற்றுக்கு போனேன். இல்லைன்னா வச்சுக்க நான் தனிக்காட்டு ராஜா தோற்று போகிறேன். அது ஆப்ஷன் இல்லை. இல்லாட்டி திரு விஜயின் கரங்களை வலுப்படுத்தலாம். சரி, நான் விஜயோட கூட்டணிக்கு போக தயார் நீங்கள் சொல்லிட்டீங்க. நாம் ஏற்கனவே லீடும் கொடுத்தோம் விஜய்கிட்ட. யாராவது ஒருவர் போய் பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். விஜய் சைட்லேருந்து இண்டிகேஷன் வந்துச்சா? ஏதாவது தூது விடப்பட்டதா? குறைஞ்சபட்சம் 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு யாரும் போய் பார்க்க கூட இல்லைங்க சார் அவங்கள. இப்போ என்ன ஆப்ஷன்? எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது தான். He will swallow his pride and surrender or he will perish. இதுதான் அவர் முன்னாடி இருக்கு. இப்போ ஏங்க சார் பழைய வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு சார், ஏங்க பிஜேபியில் போய் நான் சேருவேனா அப்படின்னு. அதுக்கு கல்லை கட்டிட்டு கிணத்துல விழுவேன்னாரு. சூசைட் பண்ணிக்கிற கிணத்துல விழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க வேணா டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், பெரிய கட்சி. ஓகேவா? முடிஞ்சா? நான் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியாயிடும், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண. இன்றைக்கி அவருக்கு ஆப்ஷன் இல்லாமல் தள்ளி விட்டாங்களா அவரை? உங்களுக்கு அண்ணாமலை தானே, அண்ணாமலை கொடுக்குற பவரில் தானே நீ பண்ணுற. பியூஸை பிடிங்கி விடுறேன். இப்போ பேசு. டிடிவி கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் பாருங்கள், டோன் மாறும். ரொம்ப தூரம் போக வேணாம் சார். திரு அண்ணாமலையே எப்படி பேசிகிட்டு இருந்தார், அவரே வந்து சரண்டர் ஆகிட்டார் இபிஎஸ் கிட்ட. அப்படி இருக்கும்போது இதுவும் நடக்கலாம். இன்னொன்று அதிமுகவோட இன்னொரு பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா, அவங்கள பற்றி ஏதாவது பேசியிருக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? அதுவும் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதத்திற்கு பிறகு திரு இபிஎஸ் சசிகலா சிக்கல் என்பதை சொல்லிவிட்டார். இன்றைக்கி அவங்க 2 பேரும் பேசிக்காமல் இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் அவங்க சொந்தம். நாளைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுவாங்க. ஒன்று. 2வது, இபிஎஸ் தரப்பில் சொல்லப்பட்டது, பொதுமக்கள் பெரும்பாலானோர் நம்புவது, அதிமுக தொண்டர்கள் நம்புவது, அம்மா நல்லவங்க, அம்மாவை இந்த குடும்பம் தான் கெடுத்து தப்பு பண்ண வச்சு கேஸில் மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு நம்புகிறாங்க. அம்மா இறந்துட்டாங்க, தண்டனை அனுபவிச்சது இவங்க தான். இவங்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுனா ஒரு கன்விக்டட் கிரிமினலை தூக்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு திமுக இதை எழுப்பும். இவங்களால் நமக்கு பலன் இல்லை, இவங்களால் தொல்லை தான் அதிகம், எப்படி இவங்களை கூப்பிட்டு பிரச்சாரம் செய்ய வைக்கிறது அப்படின்னு திரு பழனிசாமி அவர்கள் சொன்னதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டு விட்டார். அமித்ஷா மேலும் சிலரை பார்க்க சொல்லி திரு பழனிசாமி அவர்களிடம் சொல்லியதன் அடிப்படையில் இன்று காலை 7:30 மணிக்கு கிளம்பியிருக்க வேண்டிய பழனிசாமி மதியம் 12:15 மணி விமானத்தை தான் கேன்சல் பண்ணிவிட்டு 12:15க்கு டிக்கெட் போட்டிருக்காரு. டோட்டலாக அந்த மீட்டிங்கோட சம்மப்பு அமித்ஷா மற்றும் திரு பழனிசாமி ஆகியோர் 2 பேரிடையே இருக்கக்கூடிய நட்புறவு மிகச்சிறப்பாக இருந்தது. நார்மலாக ஹோம் மினிஸ்டர் இப்படி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு பொறுமையாக உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ரொம்ப ஒரு நெருக்கமான பழக்க வழக்கம் இருந்தால் தான் விவாதிப்பாங்க. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வர்றது ஒரு விஷயம் என்னென்னா, 24ல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மிக மோசமாக படிப்பினையை கற்றுக்கொண்டது பிஜேபி. ரைட்டா? ஸோ பழனிசாமி இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த முடியாது. அப்போ பழனிசாமியை சந்தோஷமாக வச்சுக்கணுமா இல்லையா? பழனிசாமி வைக்கிறது ஒன்றும் அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் இல்லையே. இங்கே பாருங்கள், என் கட்சி அழிக்க பார்த்தவங்க இவங்க 3 பேரும்.
இவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன், ஒன்றா நீங்கள் சேர்த்துக்குங்க, தேவைப்பட்டால் நாங்கள் சேர்த்துக்கிறோம், என்கிட்ட தள்ளி விட்டு நான் உள்ளே சேர்க்கணும்னு சொல்லாதீங்கன்னு டிமாண்ட் வைக்கிறாரு. இது அன்ரீசனபிள் டிமாண்டா? இல்லை, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இன்னொன்று, தே வாண்ட் டு ப்ளீஸ் பழனிசாமி. இன்னொன்றுங்க சார், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இதை சொல்கிறாருன்னு வைங்க, இந்த 3 பேரையும் நான் தள்ளி வைக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னும் போது பிஜேபியிலேருந்தோ அமித்ஷாவோ இல்லை நீங்கள் அவங்கள வச்சுக்கணும்னு உள்ளே புஷ் பண்ணாங்கன்னா தான் பிஜேபி அதிமுகவை அழிக்க பார்க்குது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அமித்ஷா தான் இதோட தலைவர் மாதிரி ஆயிடுவார். அதுக்கான பதிலில் கோடம்பாக்கம் மீட்டிங்கில் சொன்னாரா? அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியமானதுன்னு சொல்லிட்டாரா? இது அவர்களுக்கு சொன்ன மெசேஜ். அப்படி ஒன்று எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு கட்சி முக்கியம் சொல்லிட்டாரா? பிரிஞ்சு போன பலனை பிஜேபி ஆல்ரெடி இந்த எம்பி தேர்தலில் அனுபவிச்சிட்டாங்களா சார்? இப்போ இன்னொரு ஆங்கிள்லையும் திங்க் பண்ணலாமா? பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறாரு, சேர்த்துக்கலன்னு நீ அவள் தான் பஸ்ஸு அப்படின்னு பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க, சரியா? அப்போ என்னாகும்? பிளவுபடும். பிளவுபட்ட அதிமுக வச்சுக்கிட்டு திமுக வீழ்த்த முடியுமா? இன்றைக்கி பிஜேபிக்கு ப்ரையாரிட்டி எது? ஜெயிக்கணும். அதை விட திமுகவை வீழ்த்தணும், அதான் ப்ரையாரிட்டி. அந்த இலக்கை அடையிறதுக்கு பிளவுபட்ட அதிமுக உதவுமா? உதவாது. அதிமுக இல்லாததால் 24 என்ன நடந்தது? 39-0. அந்த தவறை மீண்டும் செய்ய பிஜேபி தயாராக இருக்குமா? இருக்காது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சார், திரு விஜய் தனியாக இருக்கார், பிஜேபியை மட்டும் கழட்டி விடுங்க, நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டு இவங்க ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம், அப்படி நடந்தால் இன்னைக்கு நிலைமையில வெற்றி உறுதி தானே சார்? உறுதி தான். ஆனால் அதனால தான் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் இட் லுக்ஸ் பிரைட். ஏன் அதை பண்ணணும்? அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்க தானே செய்யுது. இல்லை, நீங்கள் சொன்னீங்க இவங்க ஜெயிக்கிறத விட திமுக தோக்கணும் அப்படின்றீங்க. திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக கிட்ட பிளான் பி ஒன்று இருக்குது. பிஜேபி ஜெயிக்கணுன்றதும் இங்கே முக்கியன்ற. பிஜேபி ஜெயிக்கணுன்றதும் முக்கியம். திருப்பி திமுக ஆட்சிக்கு வர்றது ஓடுறதுக்காக இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? செய்தி ஊடகங்கள்லாம் எப்படி வருதுன்னா சார், இந்த டெல்லி சந்திப்பு இருக்குல்ல, அப்போ வந்துட்டு சார் ஓபிஎஸ் டிடி தினகரன் அவர்கள்லாம் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாகவும், அதுக்கு அமித்ஷா அவர்கள் தொலைச்சு போடுவேன் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எச்சரித்ததாகலாம் செய்தி வந்திருக்கே சார். இன்னும் நிறைய வந்துருக்கு. இருங்க சார், அது மட்டும் இல்லாமல் சார், டெல்லியில் அமித்ஷாவை மீட் பண்ணிய இபிஎஸ் தலைகீழாக மாற்றம், நிலைமையே மாறியது. லுக்குமா, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை இல்லாத தலைவர். தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுக என்ற இயக்கத்தை அடமானம் வைக்கிறார் பிஜேபியிடம் சரணடைந்து விட்டார் திரு பழனிசாமி. சுயநலத்தின் காரணமாக திரு பழனிசாமி கட்சி பிஜேபியோட கரங்களுக்கு சென்றாலும் பரவாயில்லை, என்னுடைய பதவி தான் முக்கியம் என்று அவர் செயல்படுகிறார். இந்த இமேஜை தமிழ்நாடு பூரா பரப்புறது ஏடிஎம்கேவோட இமேஜையும் திரு பழனிசாமியோட இமேஜையும் உடைக்கிறதுக்கு உதவும்னு திமுக நம்புது. இந்த கர்ச்சீஃப் மேட்டர் அதனால தான், புரியுதா? அப்போ இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணேன், உள்ளே போனவர் வெளில வர மாட்டார், எப்படி இருந்தாலும் வெளில வந்து தானப்பாவனா யோசிச்சா முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இதை எடுத்து நியூஸாக போடுறாங்கன்னா நாமளும் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலைன்னா நீயே நினச்சிருப்பல நான் சொல்கிற வரைக்கும். ஆமாம், எதுக்கு கட்சி வச்சுக்கிட்டு போடணும்? 2 பேருமே தானே நினச்சிங்க. 1.5 வருஷமாக ஷோ பண்ணிகிட்ருக்கீங்க உட்காந்து. இல்லை, இபிஎஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு தான் சார் தோணுச்சு. ஆனால் அப்படி யோசிக்க விடாது. ஏன்னா ஒரே ஒரு நியூஸ் சேனலில் இது வந்து அதுக்கப்புறம் அதை விட்டால் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பேன், இதுக்கு அடுத்து அது, அதுக்கு அடுத்து அது, அதுக்கு அடுத்து அது, எல்லா இடத்துலையும் கட்சி மூடுனது. அதான் உண்மை நம்பிடுவோம். அவ்வளோதான், புரியுதா? ஸோ இதை உடைக்கிறதுக்கு தான் பழனிசாமியை ட்ரை பண்ணுறாரு. கோடம்பாக்கம் மீட்டிங்கில் அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் அப்படின்னு அவர் பேசுனதுக்கு நான் பஞ்சாயத்துக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் பாஸ்ன்னு நமக்கு சொல்கிறாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க தான் பஞ்சாயத்தை பண்ணலையே. ஆனால் காடர்ஸ்க்கு சொல்கிறாரு, தமிழக மக்களுக்கு சொல்கிறாரு, ஓகேவா? அது போக நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி திரு பழனிசாமியோட ஆளுமையை சிதைக்கிறதுக்கு, அவரை சிறுமைப்படுத்துறதுக்காக தான் எல்லா மீடியாவும் சேர்ந்து வேலை செய்யுது. ஒரு கூட்டமாக இறக்கி விட்டுருக்காங்க, புரியுதா? அப்போது அதிமுக தொண்டனே இன்னாயா லீடர் இருந்தாலே, லொடுக்குன்னு போய் அமித்ஷா கிட்ட போய் சரண்டர் ஆகிறா இருந்தாலும் அவங்ககிட்டையும் இது தான் வருது. அதிமுக தொண்டனை எதை பார்க்குறான்? கர்ச்சிஃபால் மூஞ்சை மூடி கொண்டு வந்தார், கர்ச்சிஃபால் மூஞ்சை மூடி கொண்டு வந்தார். 5 சேனலுக்கு வந்து ஆமாம் நம்ம தலைவர் எதுக்கு இப்படி போய் மூஞ்சை மூடின்னு வர்றாரு? திரு பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பிரமாணியாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேறு ஒரு வியூக வகுப்பு நிறுவனத்தை அவர் தேர்தலுக்கு முன்பாக நியமிக்கவில்லை என்றால் அவரது உழைப்புகள் வீணாகி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கின்றன. சார், ஒரே ஒரு கேள்வி சார், அந்த இடத்துல இந்த வியூக வகுக்கிறது என்ன சார் அவ்வளோ பெரிய கஷ்டமா?
இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கதான் வியூகம். இப்போ நான் சொன்னேன்ல, இதான் வியூகம். அவன் 10 மீடியா வச்சுருக்கான், நீ ஒரு 4 மீடியாவை ரெடி பண்ணும். இதானப்பா வியூகம். என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா? ஒரு 10 கார்டை போடணும், சுத்தலை விடணும், 10 யூடியூப் சேனலில் போய் பேச விடணும். உங்களோட செய்தி தொடர்பாளர்கள்னு இருக்காங்கல்ல, இப்போது இதுதான் நரேட்டிவ். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போது உங்கள் 2 பேருக்கும் தெரியாது, ஜெயபிரகாஷ்க்கு தெரியாது, பைக் பிரசாத்துக்கு தெரியாது, ரைட்டா? ஆனால் கட்சிக்காரங்களுக்கு தெரியும்ல என்ன பேசணும், இதை யார் பண்ணணும். இதுதான் வியூக வகுப்பு நிறுவனம். புரியுதா? இப்போ எனக்கு இருக்கிற பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் டெல்லி விசிட்டை பற்றி நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நான் காலையில் எல்லா நியூஸ் ஐட்டத்தையும் அனுப்பிச்சதுக்கு காரணம் 10 நியூஸ் வந்திருக்கே, டெல்லிக்கு போனது சம்மந்தமாக 10 டிசைனில் வந்திருக்கே, இதில் எது உண்மை அப்படின்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ ப்ரிசைஸாக என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் நேற்று நைட்லேருந்தே பேசிகிட்டு இருக்கேன். தம்பி மீட்டிங் முடியல சார், மீட்டிங் முடியல, கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு இந்த ஷோ பாதி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தகவல் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். இந்த தகவல் வியூக வகுப்பு நிறுவனத்திடம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வியூக வகுப்பு நிறுவனம் அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரையும் சேர்த்து அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கணும். நான் கேட்டல வியூக வகுப்பு நிறுவனம் இதுதான். நான் நினைக்கிறேன் இந்த பிரமாணியாவே கர்ச்சிஃபை போட்டு வந்ததே இபிஎஸ் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க போல. விட்டு அவங்களே 2 நியூஸ் போடுவாங்க போல இருக்கு, கர்ச்சிஃபை போட்டு வெளியே வந்த இபிஎஸ் அப்படின்னு. எதுக்கு சார் இந்த நிறுவனம்? இந்த பிரமண்யா இதை பண்ணணும். ஸோ பிரமண்யா இந்த நியூஸை வாங்கி இந்த நரேட்டிவை சொல்லி கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன்ட்டை கொடுத்துடும். ஸ்போக்ஸ் பர்சன்ட்டு டெல்லியில் அமித்ஷாவும் பழனிசாமியும் பேசியது என்ன, 10 சேனலில் வந்துச்சுன்னா இந்த கர்ச்சிஃப் தியரியை சாயங்காலத்துக்குள்ளே தூக்கி போடலாமா, வச்சிடலாமா? இதை இந்த வியூக வகுப்பு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் இதுக்கு கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். வியூக வகுப்பு நிறுவனம் எடப்பாடி பழனிசாமியோட பிஏ இவங்க எல்லாம் ஒரு ரூமில் போட்டு பூட்டிக்கிட்டு உட்காந்து வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. இந்த வியூக வகுப்பு நிறுவனத்தின் சென்னை ப்ராஜெக்ட் எடுத்து இந்த பிரமாண்யாவோட ப்ராஜெக்டை செய்கிற ஒரு பேர் ஸ்ரவந்த். இப்போ நான் வியூக வகுப்பு நிறுவனமாக இருக்கேன், அதோட தலைவராக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளோட ஆசிரியர்களை போய் சந்திக்கணும். 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகேவா? சன் நியூஸ் எடிட்டரையும் போய் பார்க்கணும். இங்கே இது திமுக சேனல்னு தெரிஞ்சாலும் குணாவை போய் பார்த்து, குணாலாம் எப்படி இருப்பார்னா நாளைக்கு ஒரு வேளை ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா நம்ம ஏதாவது வேலை வாங்கிக்கிறதுக்கு இவன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குணாலாம் செய்வார். அந்த மாதிரி ஒரு பச்சோந்தி குணசேகரன்லாம். ஸோ அவங்கள போய் பார்க்கணும். சார் அவங்கள பார்க்கணும், இதுக்காக வரேன்னு கார்த்திகை செல்வனை போய் பார்க்கணும், சமஸை போய் பார்க்கணும், எல்லா கல்யாண சுந்தரத்தை போய் பார்க்கணும். எல்லாரையும் பார்த்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சேனலில் நியூஸ் இந்த மாதிரி வருதுன்னா, சார் கட்சிஃபெல்லாம் போட்டு போகல சார் அப்படின்னு காலையில் அவங்க கட்சிஃபை போட்டுட்டு ஒரு ஆளை உட்கார வச்சு அனுப்புறது ஒரு காரணத்துக்காக. காலையில் சார் கட்சிஃபெல்லாம் போட்டு போகல சார், அவர் போவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு அவங்களுக்கே ஐயோ அப்படின்ட்டு அவங்களுக்கு அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி கட்சிஃப் போட்டதாக ஒரு நியூஸ் வருதுன்னு சொன்னோன்னு அதெல்லாம் இல்லையான்னு சொல்லிடலாம். ரைட்டா? இதைத்தானே பண்ணோம். இந்த பிரமண்யாவோட ஸ்ரவந்த் இது வரைக்கும் ஒரே ஒரு மீடியா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எடிட்டர்ஸையோ ஓனர்ஸையோ இது வரைக்கும் பார்க்கல. இவங்களே அவுட் சோர்சிங் ஏஜென்சி. இந்த பிரமண்யா இந்த மீடியா ஹேண்ட்லிங்கை இன்னொருத்தருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கு. அந்த இன்னொருத்தர் யார் என்றால் ஒரு பிரபலமான செய்தி சேனலோட எடிட்டர். அந்த எடிட்டர் ஏற்கனவே அண்ணாமலைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம பேசணும்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பிஎல் சந்தோஷ் கையை பிடித்து அண்ணாமலை வாயில் டோலோவை போட்டு தண்ணீர் ஊற்றிவிட்டு அழைத்து கொண்டு சிந்தன் சிவர் நிகழ்ச்சிக்கு வந்தார்னு நியூஸ்லாம் வருது இல்லை சார்? அதெல்லாம் சிறப்பாக பண்ணுறாரு. என்ன சார் இந்த இதுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்கணும்? அவன் அவுட் சோர்ஸ் பண்ணி கூலிக்கு வேலை செய்கிறவன் செய்தி சேனலில் இருக்காருன்னு சொல்கிறேன்ல, அவருக்கு வேலை பிரமண்யா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தானேப்பா இவன் சொல்லுவான். என்னன்னு இப்போ நீ தான் இந்த வேலையை பார்க்குறப்பா, என்னன்னு போய் சொல்லுவேன் சார்? இப்போங்க சார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஹீரோ இமேஜை கொடுக்கணும். இப்போ இந்த கர்ச்சிஃப் விவகாரம் எதுக்கு திரும்ப திரும்ப மீடியாக்களில் வருதுன்னா, அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் எப்படி பிஜேபியோட அடிமையோ இபிஎஸ் அது மாதிரி அடிமை, இந்த நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நடந்ததோ அதை சொல்கிறீங்க. பட் இப்போ வெளியே பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இபிஎஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 3 லட்சம் பேர் நம்மளை நம்பி டெய்லி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது, யோ இந்த ஆள் உண்மையை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, இந்த கட்சி போட்ட இந்த டெக்னிக்கை சொன்னாலே இபிஎஸோட இமேஜ் உயர்ந்துடாதா? டேய் நீங்கள் தாண்டா முட்டாளு. செய்தி ஊடகங்களோட முகத்தை தெரிஞ்சிருக்கு சார். அதுக்கு ஒரு அறிவு வேணும்ல சார். அப்போ பிரமணியாக அறிவு இல்லைன்றீங்களா நீங்கள்? செவன்த்துக்கு கண்டிப்பாக விவரம் பத்தலன்னு தான் சார் சொல்கிறேன். இல்லையா சார்? நான் அறிவு இதைத்தாம்மா நானும் சொல்கிறேன். இந்த விவகாரத்தை ஹேண்டில் பண்ணுற அவேர்னஸ் இல்லை, அறிவில்லைன்ற. அந்த அறிவு இல்லாமல் எதுக்குமா வியூக வகுப்பு நிறுவனமாக வர்றீங்க நீங்கள்? இதைத்தாம்மா நான் கேட்குறேன். சார் அவங்க வரது இருக்கட்டும் சார், எடுக்கிறது கரெக்டாக எடுத்துக்கணும்ல சார். யூ போத் ஆர் ரைட். மானிட்டர் பண்ணணும். நான் உன்கிட்ட உன்னை சம்பளம் கொடுத்து நான் வேலைக்கு வச்சுருக்கிறேன்னா நீ வேலை செய்கிறியா இல்லையான்னா மானிட்டர் பண்ணோம்.
அதான் என் வேலை. துட்டை தூக்கி கொடுத்துட்டு அவன் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான், நல்லா தான்ப்பா பண்ணுறான்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நரேட்டிவ் என்ன கவுண்டர் பண்ணாங்க? தொடர்ந்து நாம தான் செங்கோட்டை விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு நாம தானே சொல்லிட்டு இருந்தோம். நான் சொன்னேன்னா செங்கோட்டை வாய் திறக்க மாட்டேன்னு சொன்னேன்னா? அவள் தான்ப்பா முடிஞ்சு போச்சுப்பா அந்த கதைன்னு சொன்னேன்னா? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பொய்யா சர்வே எடுத்து கொடுத்து 220 தொகுதியில் ஜெயிக்க போகிறோன்னு உருட்டிகிட்டு இருக்கீங்க. இது எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுறாரு எடப்பாடி. இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமாக கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறார். நான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன ரீசனு, பாஷ்யம் சொல்லி இப்போ பிரமணியாவை வச்சாரா, ராட்சத்தின்னு சொல்லி வச்சாரான்றதான் தெரியல. தே ஆர் நாட் டெலிவரிங். உங்கள் கட்சி தொண்டனே ஃபஸ்ட்டு உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லுங்கள். அவங்களே குழப்பமாக இருக்காங்க. நான் என் கட்சி போட்டு பிறப்பு இருக்காருன்னு. நாங்களே இப்போ அப்படி தானே சார் நினச்சோம். இதை விளக்கி சொல்லணும், என்ன நடந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கி 12:15 மணி வரைக்கும் இருக்காருன்னா தேர் ஆர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ். 7:30 மணிக்கு ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டு எதுக்கு திருப்பி இப்போ கேன்சல் பண்ணிட்டு 12:15 ஃப்ளைட் எதுக்கு புக் பண்ணுறாரு? தட் மஸ்ட் பி சம் ரீசன். இறக்கி விடுங்க. இந்த செய்திகளை எளிமையான மொழியில் மக்களுக்கு சொல்லுங்கள்.